ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே அடுத்த மாசம் அதாவது செப்டம்பர் மாசத்துல நமக்கு புரட்டாசி மாசம் ஸ்டார்ட் ஆகுது. நிறைய பேர் புரட்டாசில தரிசனம் போற பிளான் வச்சிருப்பீங்க. எப்பயுமே 3 மாசத்துக்கு முன்னாடியே ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் எல்லாமே ஓபன் ஆகிறது. அந்த டைம்ல எங்களால புக் பண்ண முடியல. அதுவும் இல்லாம செப்டம்பர் மாசத்துக்கு இதுக்கு முன்னாடி ஓபன் ஆனப்பையும் நிறைய பேர் புரட்டாசி மாசத்துக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. எரர் நிறைய இருந்ததுனாலையும் ஒரு சிலரால புக் பண்ணியிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நாங்கள் அடுத்த மாதம் பிளான் வச்சுருக்கோம், எப்படி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம், ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது, அந்த டிக்கெட்டை நீங்கள் எப்படி புக் பண்ணலாம், அதுக்கான புக்கிங் ரூல்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல் நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போகிற பிளான் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போங்க. க்ரௌட் எப்படி இருக்குது, ஸோ டிக்கெட் எப்படி கொடுக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களோட பிளானிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டையும் பார்த்துடலாம். 8103 டிக்கெட்ஸ் இப்போது 5:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி அவைலபிள் இருக்குது. 4 மணிலேருந்து டெய்லியுமே இந்த டோக்கன் கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகிற பிளான் இருக்குது அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் 4 கவுண்டர்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அங்கேயும் எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்கும். ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நடந்து போயிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டு போனால் தான் தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டில் மினிமமாக 3 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 to 6 மணி நேரத்தில் நம்ம சாமி பார்த்துடலாம். சில நேரங்களில் 2 மணி நேரத்தில் கூட சாமி பார்க்க முடியும். அதனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு போங்க. ஸோ இந்த டோக்கன் நம்ம வாங்கினோம் அப்படின்னா திரும்பவும் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்போம். இது டிடிடி அஃபிஷியலாகவே சொன்ன விஷயம் தான். ஆனால் ரீசெண்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க, நான் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தான் சாமி பார்க்க போனேன், ஆனால் அந்த 30 நாள் டைம் கேப்புக்கு முன்னாடியே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக யாருக்காவது 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேபி அடுத்து இந்த மாதிரி ஏற்கனவே டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்த்தவங்க திரும்பியும் போகிறதுக்கு பிளான் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த டிக்கெட் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட வாங்கிக்கலாம். மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நம்ம ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் போய் வாங்கிக்கலாம். இதை தவிர அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் நமக்கு இந்த டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தது நமக்கு செப்டம்பர் மாதத்தில் புரட்டாசியில் தர்ஷன் போகிற பிளான் இருக்கிறவங்களுக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் நம்ம என்ன டிக்கெட் புக் பண்ணலாம், ஸோ அதுக்கான புக்கிங் ப்ரொசீஜர் அதோட ரூல்ஸ் எல்லாம் 1 by 1 பார்க்கலாம். பொதுவாக தரிசன டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைனில் டிடிடி ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ அது ஓப்பன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. இப்போ உடனே நான் செப்டம்பர் மாதத்துலையோ இல்லை அக்டோபர் மாதத்தில் இல்லை புரட்டாசி நாட்களில் நான் தரிசனம் போகணும், வேறு என்ன ஆப்ஷனுமே இல்லை, ஏன்னா 300 ரூபா டிக்கெட் ஏற்கனவே ஃபுல் ஆகிடுச்சு. எஸ்எஸ்டி டோக்கனும் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் ஃபேமிலியோடு போகிறோம். இப்போ அடுத்த மாதம் ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட். ஸோ இந்த டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு 1 மாத கேப்பில் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனை வாங்க 1 by 1 பார்க்கலாம். நீங்கள் செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ புரட்டாசி மாதம் இல்லை பிரம்மோற்சவத்து நாட்களையோ இல்லை மற்ற நாட்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த தர்ஷன் டிக்கெட்டோட ரூல்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். எப்போவுமே ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் மட்டும்தான் அடுத்த மாதம் நம்ம சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு முதல் மாதம் 25 இல்லைனா 26, 27, ஏன்னா 18ஆம் தேதி ஓப்பன் ஆகிற டிக்கெட் அப்படின்றது 19ஆம் தேதி ஆச்சுன்னா உங்களுக்கு 25ஆம் தேதி அப்படிங்கிறது 26ஆம் தேதி மாதிரி கூட ஓப்பன் பண்ணுவாங்க. இது ஒவ்வொரு மாதமே 15ஆம் தேதிக்கு மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டில் தான் லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு கீழே புக்கிங் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் 25 இல்லைனா 26ஆம் தேதி காலையில் ஒரு 10 மணிக்கு மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட் 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு மாதத்துக்கும் முதல் மாதம் 25, 26 அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதமோ நமக்கு 25ஆம் தேதியோ இல்லை 26ஆம் தேதியோ செப்டம்பர் மாதத்துக்கான தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த மாதம் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு முதல் மாதத்தில் நம்ம டிக்கெட் புக் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த டிக்கெட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன்.
ஸோ இந்த டிக்கெட் புக்கிங்கில் இருக்க முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய வெப்சைட்லேயும் புக் பண்ணலாம், இல்லை டிடிடியோட புக்கிங் ஆப்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மொபைல் நம்பரில் நம்ம லாகின் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொபைல் நம்பர்லேருந்து ஒரே ஒரு டிக்கெட் தான் நம்மளால் புக் பண்ண முடியும். ஒரு டிக்கெட் அப்படிங்கிறது 2 பேர் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் 2 பேரோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கலாம். 12 வயசு, அதாவது 12 அப்படிங்கிறது 11க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை. 12 வயசாக இருக்கும் பட்சத்தில் நம்ம புக் பண்ணணும். ஏன்னா புக்கிங் போர்ட்டலில் அந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஏஜ் நம்பர், அது வந்து 12க்கு மேலே தான் வந்து என்ட்ரே பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு தேவையில்லை. ஸ்கூல் போகிற குழந்தைங்களா இருந்தால் அவங்களோட ஸ்கூல் ஐடி கார்டோ இல்லை அவங்களோட ஆதார் கார்டோ உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வச்சுக்கோங்க. அங்கே அவங்க வந்து உங்களோட கிட்ஸ்க்கு என்ன ஏஜ்னு சொல்லி ப்ரூஃப் கேட்டாங்கன்னா நம்ம காட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஹோமமில் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது மஸ்ட்டாக இருக்குது. ஜென்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வேஷ்டி ஷர்ட் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி லேடிஸ் அப்படின்னா நம்ம வந்து சாரியோ இல்லை சுடிதார் போட்டிருந்தீங்கன்னா துப்பட்டா கண்டிப்பாக வேணும். அதுக்கு அடுத்தது வந்து இதோட காஸ்ட் எவ்வளோ, டிக்கெட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 1600 நம்ம வந்து பே பண்ணணும். இதில் 1000 ரூபாய் ஹோமத்துக்கும் 300 தரிசனத்தில் 2 பேர் சாமி பார்க்கறதுக்கு 600 நம்ம பே பண்ணணும். அடுத்தது இந்த ஹோமம் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை கிட்ட பாதாள மண்டபம் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கு. அதுகிட்ட தான் இந்த ஹோமம் நடக்கிற இடம் இருக்கு. அங்க 2 மணி நேரம் நம்மளை உட்கார வச்சு ஹோமம் செய்வாங்க. இந்த ஹோமம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது எப்படி நடக்கும், இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றத ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த பூஜைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் ஹோமம் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருமலைக்கு போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஏடிசி சர்க்கிள் வழியாக போனோன்னா 300 ரூபா கியூவில் ஜெயன் விஜயன் வரைக்கும் நம்ம சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ அடுத்தது நான் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கிறேங்க, ஆனால் ஹோமம் எங்களால் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் தர்ஷன் மட்டும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம ஹோமம் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்மளோட டிக்கெட் காப்பி இருக்கு இல்லையா, ஸோ அதை அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து சீலும் சைனும் வச்சு எடுத்துகிட்டு போனாதான் உங்களை 300 ரூபா தர்ஷன் கியூ வழியாக சாமி பார்க்கவே அலோவ் பண்ணுவாங்க. அதனால இந்த ஹோமம் நம்ம வந்து கண்டிப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் நடக்கும். சில வேளை நீங்கள் ஒரு 10 மணி ஆச்சுன்னா கூட அலோவ் பண்ணுவாங்க. ஒரு 10:30 மணி வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். ஏன்னா சில பேருக்குலாம் பஸ்ஸு இல்லை ட்ரெயின் இந்த மாதிரி லேட் ஆகும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து அட்டன் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களோட டிக்கெட்டில் சீல் சைன் வந்து வாங்கிட்டு போனால் தான் அந்த டிக்கெட் வந்து வேலிடாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அக்கமடேஷன் புக் பண்ணிக்கலாமா? ஏன்னா 2 பேர்த்துக்கு நம்ம தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ரூம்ஸ் புக்கிங்காக அதிலே ஓப்பன் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு இப்போ செப்டம்பர் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட்டாக ரூம்ஸ் புக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தர்ஷனத்துக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இதில் இருக்கே தவிர ரூம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். ஒன்று வந்து நீங்கள் கீழ் திருப்பதியில் ஸ்டே பண்ணுற பிளான் இருக்குன்னா விஷ்ணு நிவாசத்தில் காலையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆஃப்லைன் ரூம்ஸை. இல்லை கீழ் திருப்பதியில் நிறைய ப்ரைவேட் ரூம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் அதை கூகுளில் பார்த்துட்டோ இல்லை நம்ம டைரெக்டாக போயிட்டு கூட நமக்கு ஓகே அப்படின்னா ரூம்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் திருமலாவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நம்ம சிஆர் ஆஃபீஸில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியிலையும் விஷ்ணு நிவாசத்துலாம் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். மற்றபடி நமக்கு ஆன்லைனில் ரூம்ஸ் வந்து தனியாக கொடுக்க மாட்டாங்க. இந்த டிக்கெட்டுக்கு தர்ஷன் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக இப்போ ஒரு தடவை நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் இந்த டிக்கெட்டை நம்ம புக் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இது வந்து 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் அப்படின்றதுனால நமக்கு 300 ரூபாய்க்கு என்ன ரூல்ஸோ சேம் அதே ரூல் தான் இதுலேயும் இருக்குது. 30 நாளுக்கு ஒருக்கா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் ஒரு 10ஆம் தேதி நீங்கள் வந்து தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தீங்க இந்த ஹோமம் டிக்கெட்டில் அப்படின்னா அடுத்து நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு 10ஆம் தேதியோ அதுக்கு மேலேயோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த தரிசனத்திலேருந்து அடுத்த தரிசனத்துக்கு 30 நாள் அப்படின்ற டைம் கேப்பில் தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து வேறு எந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலுமே இந்த டிக்கெட் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். நம்ம 300 ரூபா டிக்கெட்டுக்கான ரூல்ஸ் மட்டும்தான் இருக்குது அதே டிக்கெட்டை திரும்ப பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த டிக்கெட்டுமே புக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மொபைல் நம்பர் அதே இமெயில் ஐடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. சேம் டிக்கெட்டை நம்ம புக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாப்அப் மெசேஜாக வரும். மற்றபடி நம்ம வந்து வேறு எந்த டிக்கெட்னாலும் இந்த டிக்கெட்டை நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம்.
அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு முன்னாடி இந்த தரிசன டிக்கெட் வந்து நமக்கு ஆஃப்லைன்லேயே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஆஃப்லைனில் 50 டிக்கெட்டும் ஆன்லைனில் 150 டிக்கெட் அந்த மாதிரி தான் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆகஸ்ட் மாதத்துலேருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் கம்ப்ளீட்டாக இந்த டிக்கெட்டை ஆன்லைனில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 200 டிக்கெட்ஸை ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு புக் பண்ணுற ஐடியா இருந்துச்சுனாலும் நீங்கள் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 200 டிக்கெட். ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி புக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 10 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கேப்பில் வந்து இந்த லாகின்ல போய்ட்டு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த லாக் அவுட் ஆகிற பிரச்சனை வந்து இருக்காது. லாகின் பண்ணதுக்கப்புறமா சரியாக 10 மணிக்கு இந்த இடத்துல நமக்கு லிங்க் வரும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானர ஓமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கும் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ நான் 10 மணி ஆனதுமே நமக்கு வந்து வர்ச்சுவல் கியூ வர்றதில்ல. சப்போஸ் உங்களுக்கு 10 மணிக்கும் இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வர்ச்சுவல் கியூவே வரல, டைமே வரல, அதே வந்து பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகிற மெசேஜ் மட்டும் தான் வருதுன்னா இந்த டேபை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூ வரும். எவ்வளோ கம்மியான கியூ வருதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியும். நீங்கள் ஆப்லேயும் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம், வெப்சைட்லேயும் பார்க்கலாம். இல்லை நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பரில் கூட 2 டேபு கூட வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் தனித்தனியாக. ஸோ அப்போ வந்து எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோன்லேயே அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஆதார் நம்பர், உங்களோட பேர், ஏஜ், எக்ஸ்ட்ராவாக வந்து கோத்திரம் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கோத்திரம் தெரிஞ்சால் கொடுக்கலாம், இல்லைனா சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறீங்கன்னா நோட்பேடில் காப்பி பேஸ்ட் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மொபைலில் பண்ணுறீங்கன்னா கிளிப்போர்டு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது ரெண்டுமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் தனியாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் புக்கிங் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பேமெண்ட்டில் வந்து நம்ம 1600 அமௌண்ட்டு கொஞ்சம் நீங்கள் ஒரு டபுளாக வச்சுக்கிட்டா நல்லது. சில டைம் என்ன ஆகும்னா நம்மளோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும். தர்ஷன் டிக்கெட் வந்து புக்கிங் வந்திருக்காது, ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும் வரும். அப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்காது. திரும்பியும் நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். இந்த டிக்கெட் வந்து இப்போது ஆன்லைன்லேயே ஃபுல்லாக வந்ததுனால ஸோ கொஞ்சம் வந்து நிறைய பேர் புக்கிங் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் செப்டம்பரில் புரட்டாசி மாதம் வருது. இப்போ ஒரு மாதம் கேப்பில் புக்கிங் வர்றதுனால ஸோ நிறைய பேர் இந்த டிக்கெட்டுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட புக்கிங் பற்றின அப்டேட் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இதே வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. வந்ததும் நம்ம சேனல்லையும் வீடியோ வரும். ஸோ டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு தரிசனம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற பிளான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் இந்த டிக்கெட் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் 9 to 11 உங்களுக்கு ஹோமம் நடக்கும். அதை முடிச்சுட்டு நீங்கள் சீல் சைன் வாங்கிட்டு மேலே போனீங்கன்னா 3 மணிக்கு தர்ஷன் டைம் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஏடிசி சர்க்கிள் வழியாக போயிட்டு சாமி பார்த்துட்டு நீங்கள் ஈவினிங் கூட ரிட்டர்ன் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். எஸ்எஸ்டி டோக்கனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈவினிங் தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த நாள் தான் நம்ம சாமி பார்க்க முடியும். ஸோ இந்த டிக்கெட்டில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஸோ 4:45 ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரிமட்டில் 2474 டிக்கெட்ஸ் அவைலபிள் இருந்திருக்கு. நீங்களும் வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வேணும், ஸ்ரீவாரிமட்டு டோக்கன் வேணும் அப்படின்னா அவைலபிலிட்டி பொறுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி கூட வந்து க்ரௌட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் டோக்கன் வாங்கியிருந்தீங்க இல்லை தர்ஷன் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று 84,404 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தரிசனம் 31 கம்பார்ட்மெண்ட் தான், வெளியில் எதுவும் லைன் கிடையாது. 18 மணி நேரம் ஆகுது அப்படின்றது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. எஸ்எஸ்டி டோக்கனுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும், 300 ரூபா தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். சில நேரம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் போகிறப்போ உங்களுக்கு தண்ணி எதுவும் வேணும், நம்ம வந்து அங்கே போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸையும் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட்டுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.